हरिः ओम् गूढामया यस्य वाक्यैर्व्रीडिता विलयं गता क्रीडन्तं विद्यासाब्दं गूढपादं तमाश्रये. இந்த கலியுகத்துக்காக வியாசாச்சாரியர் எழுதின சூத்திரங்கள். சூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கு. கூடாமயா, மயானா என்னால்னா பரமாத்மாவனால, எஸ்ய வாக்கியேர் வேடிதா விலயங்கதா, எந்த வாக்கியத்தினாலே லயத்தை அடையலையோ, முன்னாடி இருந்தவாள்லாம் அடைஞ்சதோ, கௌடபாதாச்சாரிய பகவத்பாதாவுடைய குரு, அவர் கௌடபாதாச்சாரியான கிரந்தம் வேற எழுதியிருக்கு. எல்லா கிரந்தத்தினோட சாரமாகவும் இருக்கு. பாஷ்யம் இந்த கிரந்தத்துக்கு பகவத்பாதா பண்ணியிருக்கு. கூடாமயா எஸ்ய வாக்கியே விரீடிதா, எந்த வாக்கியத்தினால கஷ்டப்படுதோ, ரகசியமா எந்த வாக்கியங்கள் இருக்கோ, கசாஜரோட பிரம்மசூத்திரம் ரகசியமா இருக்கு, அதனால கஷ்டப்படுறேன், உங்களுக்கு அது புரிஞ்சுக்க முடியல, அதுக்கு பாஷ்யம் எழுதினாரு. யாருக்கெல்லாம் எந்தெந்த லௌகிக கஷ்டம் இருக்கோ அந்த லௌகிக கஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஆத்தியாத்மிக சுகம் என்னன்னு இருக்குன்னு புரிய வைக்க வேண்டியிருக்கு. व्रीडामया यस्य वाक्ये व्रीडिता विलयङ्गताः, लयत्याटना मुक्त्याटना, क्रीडन्तं विद्या சாப்தம், ஆத்மவித்யா விளையாடுறவாத என்ன இருக்கு, அந்த கிரீடா, அந்த கிரீடா அது கஷ்டம் இருக்குது, பொக்கடிக்கிறது, லயத்துக்கு மோட்சத்துக்கு சுதந்திர சொல்றபாதம் ஆசிரியே, அந்த குருன்னு இருக்கிற பகவத்பாதோட குருவா இருக்கிற குருவாக ஆசிரியிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வரம்பு. ஜீவேஷபேதரஹிதம் அவிகம் அவவாதிதே, கப்பல் ஒட்டி இருக்கும், அதுபோல ஜீவேஷபேதரஹிதம், ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இல்லைன்னு இருக்கின்றது. எப்படி அந்த யாத்திரை போகிற யாத்திரிக்காக தெரியுதோ அதுபோல பாவ பாவ விதூரஸ்தம், பாவம் எது அபாவம் எதுன்னு இருக்கின்றது தூரமா இருக்க வாக்கு. பாவாபாவம், பாவாபாவ விதூரஸ்தம் கோவிந்தம் குருமாஸ்ரயே, கோவிந்தபாதால ஆசிரியிக்க. அதாவது பாவமான பதார்த்தம் சன்னிவேஷ வைத்தியம், பாவமான பதார்த்தம் காரணமான பதார்த்தம் அபாவமாக இருக்குன்னா நிர்விசேஷமா இருக்குன்னா காரணம். பிரளயத்திலும் சிருஷ்டியிலும் இருந்துருந்தாலும் அந்த சத்தாம இருக்கின்றது, அது திரிகால அவேத்தியமா இருக்கின்றது. திரிகால அவேத்தியமா இருக்குன்னாலும் நம்ம பரம்பரையா இருக்குன்னா குருவா இருக்குன்னா சர்வேஸ்வரனை ஆசிரியக்கிறேன். ஜீவேஷபேதரஹிதம், ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கு பேதம் கிடையாதுன்னு இருக்கின்றது. பாவாபாவ பதாதீதமா இருக்கணும். பாவாபாவ பதாதீதம் சம்பந்தே பாவனாதீதம் சொல்லுறது, பாவனுக்கு அதீதமானது கிடையாதுன்னு சொல்லுறது. கோவிந்தம் பக்தவத்சலம், பக்தவாசலம் இருந்தா பகவானை வணங்குறேன்னு சொல்லுறது. ஜீவேஷபேதரஹிதம் ஆவிகம் பவவாரிதே, சம்சாரமான சமுத்திரத்தில் எப்படி தோணிக்காரன் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு போறாங்க, அது போல ஜீவேஷ பேதரஹிதம், ஜீவனுக்கு ஈஸ்வரன் பேதம் கொஞ்சம் கூட இல்லைன்னு காட்டியிருக்கிறோம் பரம்பரை ஆச்சார புருஷா. பாவாபாவ விதூரஸ்தம், பாவம் இருக்கின்ற பதார்த்தத்திலும் சன்னிவேஷ வைத்தியத்திலும் அசன்னிகிருஷ்டமா இருக்கின்றான, அதாவது லட்சணையா தெரிஞ்சுக்க வேண்டியது. தூரமாக இருக்கு யாருக்குன்னு சொன்னா அவித்வானுக்கு, வித்வானுக்கு அது பக்கத்துல இருக்குன்னு சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கு. அப்பாற்பட்டதான ஆத்ம ஞானமானது ஜீவ பிரம்ம ஐக்கியமானது கோவிந்தபாதாவிட்ட தெரிஞ்சுக்கலாம் சொல்லியிருக்கு. கோவிந்தம் குருமாசிரே, குரு ஆசிரியக்கிறதே இதுக்காகத்தான். பாவாபாவ பதாதீதமா இருக்குன்னா பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறது. சங்கரூபேண மச்சித்தம் பங்கீகிருதம் அபூத்யயா
சங்கரூபேண மச்சித்தம் பிருகதாரணத்தில் சொல்லியிருக்கு. சங்கனுடைய துவனியும் ஒரு உதாரணம், வீணையனுடைய துவனியும் இன்னொரு உதாரணம். அது மிருதங்கத்தினுடைய துவனின்னு சொல்லியிருக்கு. இன்னொன்னு என்ன இருக்கு, மத்தியானத்துல இருக்குன்னா சூரியன் இருக்கும்போது நட்சத்திரங்கள் தெரியாது அப்படின்னு. அதே போல ஆத்மவித்யா வந்தாச்சுன்னா இந்த சன்னிவேஷ வித்தியமான மாயிக வித்யான்னு இருக்கின்றது அப்பிரத்யக்ஷம் ஆயிடுது. இப்படியே வெயில் இருந்தாலே இருட்டு. சங்காரூபேண மச்சித்தம், என்னுடைய சித்தமான சந்தேகத்தோட இருக்கு ஜீவாத்மாவுக்கு. பங்கீகிருதம் அபுத்தய, அழுக்கு இருக்கு, புத்தி இல்லை. புத்தி இருக்கு ஆனா என்ன இருக்கு, சூரியன் இருக்கு ஆனா கர்மயாத்திரா மச்சது போல. கிங்கரி எஸ்யா மாயா, வேலைக்காரனை போல இருக்கு. பகவானுடைய அனன்ய சக்தியா இருக்குன்னா அவித்யான்னு இருக்கிறது வேலைக்காரனை போல. அதாவது இந்த இந்திரிய கரணங்கள் என்ன இருக்கு, ஜீவாத்மாவோட வேலைக்காரனா இருக்கு. அதுபோல பரமாத்மாவனோட வேலைக்காரனா இருக்கு மாயாங்க. அது ஜீவனை என்ன பண்ணாலும் மாற்றி இருக்கிறார். மாயா, அவனுடைய மாயானது என்ன இருக்கு, அவன் கடுமையா இருக்கு. ஆனா ஜீவனுக்கு என்ன இருக்கு, அதால வாட்டி வதைக்கப்படுறார். கிங்கரி சா மாயா சங்கராச்சாரியமாசுறது கடுமையா வச்சிருக்க சொல்றாரு. அந்த மாயையை அப்படி நமக்கு வச்சுக்கணும்னா அப்படிப்பட்ட குரு பரம்பரையை நம்ம ஆசிரியக்கணும்னு அர்த்தம். குருவில் இருந்துதான் நமக்கு அந்த அனுகிரகம் கிடைக்க வேண்டியது. விஸ்வம் மாயாமயத்தேன யூபிதம் யத் பிரபோததஹ. விஸ்வம் மாயாமயத்தேன, இந்த பிரபஞ்சம்னு சொல்லியாச்சுன்னா அது மாயிகமா இருக்கு. ஏன்னா பரமாத்மாவனால சமன்விதமா இருக்கு பிரபஞ்சம் இருக்குன்றதுதான் சதுரத்தியாயிலே பாஷ்யக்காரர் பகவத்பாதா சமன்வயம் பண்ணிட்டார். விஸ்வம் மாயாமயத்தேன ரூபிதம் தத் பிரபோததஹ. அது உணரும் போது விஸ்வம் மாயாமயத்தேன ரூபிதம், மாயிகமாக நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு. எத் பிரபோததஹ, அது மாயாமயமா நிரூபணம் பண்ணப்பட்டது. யாருக்கு பிரபோதம் உண்டாகிறதோ உணர்றதோ, யாரு எந்த குரு மூலமாக அவன் அது தெரிஞ்சுக்கிறானோ, விஸ்வம் ஜெயஸ்வரூபம் தம், விஸ்வரூபமா இருக்கிறானா, அந்த சுஸ்வரூபனா இருக்கின்றானா, அந்த தம் வார்த்திகாச்சாரியமாஸ்ரயே, உதத்வதாளுடைய அதே ஸ்வரூபம், அதே விஜ்ஞானம், அதே அத்விதீயம் செய்துன்னு அதே ஆசை, அதே சொல்லக்கூடணும் ஆசிரியக்கிறேன் அப்படின்னு பரம்பரா சம்பிரதாயம். அநாத்ய வித்யா முசாஜய பிராஜ்ஞா அனகரூபதாம். அகன்னா பாவம், அனகன்னா பாவம். அநாத்ய வித்யா முசாரிய, அனாதியா இருக்கின்ற அவித்யான்னு இருக்குது, அவித்யா சைதன்யம் இருக்கின்றது, அவித்யான்னு இருக்கின்றது, ஜீவன் இருக்கின்றது, ஈஸ்வரன் இருக்கின்றது. அநாத்ய வித்யா முசாரிய, ஜீவனுக்கு இருக்கின்ற அனாதியா இருக்கின்ற அவித்யை தூர இருக்கு. அது எப்படி சட்டை கேட்கிறதோ அது போல ஆத்ம வித்யை அச்சேத்யோயம் அதாஸ்யோயம் மக்களே திவசேஷேவ நித்திய சர்வதஸ்தானம் அகிரோயம் முக்கியமான சனாதனமான இந்த அநாத்ய வித்யா முசாரிய, அனாதியா இருக்கின்ற அந்த மந்த புத்தியை கேட்டி பிரஜான கனரூபதாம், விஜான ஞானக்கட்டின்னு சொல்லுவோம். எப்படி உப்பு கட்டியோ அது போல. இது திருஷ்டாந்தம் போல இல்லை, சூரியனோட பிம்பம் போலன்னு சொல்லும். ஆனா சூரியனோட பிம்பம் போல அல்ல, இது பௌதிகமா இருக்கு, இது சின்னமா இருக்கு, இது ஜலோபாதைகள் இருந்த பெரிய சூரியனம், ஜலம் கொடுத்தா இருந்த சின்ன சூரியனாக தோணும். ஆனா அப்படி இல்லை. விருத்திராச வாக்கு
விருத்தி ஹாசம் பாக்தான் புருஷாவும் சிந்தாவும் அது தாத்தம்னு சொல்லிட்டு முக்கியம் அல்லன்னு சொல்லிட்டு உபய சாமஞ்சசாதேவம் அந்த சூத்திரம் விருத்தி ஹாசவார்த்தனை அந்தர்பவா உபய சாமஞ்சசாதேவம் சமாதானம் சொல்றேன். அநாத்ய வித்யா முசாரியா பிரஜான ரூபதாம் அறிவு கட்டின்னு இருக்கிறவன் பார்த்துன்னா அவித்யான்னு இருக்கின்ற விலகிறது. ஏன்னா அவித்யை அவித்யை லயிச்சிடும். எப்படி சக்கரையான தண்ணியில் லயிக்கிறதோ யோ போதை சச்சிஷ்யான் சம்போத ஜனமஸ்ரீ யோ போதே சச்சிஷ்யான் யாரு போதனம் பண்றது நல்ல சிஷ்யாளுக்கு சம்போத ஜனமஸ்ரீ அதுதான் ஞானக்கட்டி. யாரு ஞானத்தை ஆசிரியோ அவன் ஞானக்கட்டி ஆயிடுவாங்க, சந்தேகம் வேண்டியதில்லை. அகண்டமா இருக்கின்ற சைத்தன்யமாயிடுவான்னு இருக்கு. அதாவது நான் இங்க இருந்து போனா அந்த சமுத்திரக்கரை தெரியும்னு சொன்னா சமுத்திரக்கரையில அடையிறது போல எப்படி இங்க இருந்து நடந்து போனா எந்த இடம் ஆசிரியிக்க முடியுமோ அந்த இடத்துல நடந்து போகலாம். எந்த இடத்துக்கு பஸ்ஸு போகணும் அந்த பஸ்ஸு போயிடும். எங்க கார்ல போனோம் அதில் போயிடும். ட்ரெயின்ல போனோம் போயிடும். பிளேன்ல போனோம் போயிடும். அது போல நம்ம ஜீவனத்தினுடைய சோகனமான சுரட்சிதமான சமரான அயனஸ்தானம் நாராயணம். மனுஷாளுக்கு அயனமா இருக்கின்ற ஸ்தானமா இருக்கின்றது நாராயணம்னு சொல்றேன். அவித்யா போயிருக்குன்னா வித்யா சொல்லுவோம் கிடைக்கிற குரு சாட்சாத் பகவான். அநாத்ய வித்யா முசார்ய பிரஜான கனரூபதாம் யோ போதேதி சசிஷ்யான் சம்போத கனமாஸ்ரயே. யாரு போதத்தை நல்ல சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்றையோ அது நல்ல சிஷ்யாளா இருக்கணும்னு நிர்பந்தம் இருக்கு. எல்லாருக்கும் வித்தியை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சொல்லிக் கொடுக்குற வழக்கம் இல்லை. யார் வித்தியை ஆசிரியர் அவன் ஆட்டோமேட்டிக்காக சமதவாதிகள் வரும். சமதவாதிகள் வராமல் இருக்க வாய்ப்பில்லை. வாசனை இல்லாதவா இந்த மாதிரி கிரந்தங்களுக்கு காவே கொடுக்காது. இதை பார்க்கவே பார்க்காது. யோ போதயதே சசிஷ்யாந்தம் போதகனமாஸ்ரயே அவன் ஞான கட்டி அழிடுவான். சிதா சிதாகனாதி திருஷ்டாந்தேஹி சிதான மணல் கட்டு சிதா அகனாதி திருஷ்டாந்தேஹி யஸ்வரூபம் சுதேர் ஜகௌ. எந்த ரூபத்தை வேதமானது சொல்லிக் கொடுத்தையோ உபனிஷத் வாக்கியமானது சொல்லிக் கொடுக்கிறதோ திருஷ்டாந்தத்தோட உதாரணத்தோட கதைகளோட சிதாகனாதி அகனம் கனமற்றதா திருஷ்டாந்த உதாரணத்தினால ஏ ஸ்வரூபம் ஸ்ருதி ஆசிரியே. எந்த ஸ்வரூபமும் அது ஸ்ருதி ஆசிரியம். ஸ்ருதி ஆசிரியமாகத்தான் என்ன இருக்கு? சுத்தமான வெள்ளையானதும் ஜனம் இல்லாததும் அதாவது வெயிட் இல்லாததும் சிதமானது ஆசிரியக்கூடிய நல்ல வெள்ளை சூரியனோட கிரணங்கள் வர சிதாகனாதி திருஷ்டாந்தே. மணல்னு இருக்கின்ற திருஷ்டாந்தம் விகாரம் இல்லை அப்படியே இருந்துருக்கு சொல்றது. மணல்னு இருக்கின்ற திருஷ்டாந்தத்துலன்னு மிருத்திகே தேவசத்தின்னு எப்போ என்ன இருக்கு? மண்ணனோட விகாரமா இருக்கு. ஆடு மரம் எல்லாத்துக்கும் நம்பது எந்த இருக்கின்ற எல்லாமே பார்த்து வச்சிருந்தது. கந்தவத்தம் பிரதிவி கலட்சணம் சொல்லியது. கந்தவதே பிரதிவி சாதிவிடா நித்யா நித்யாஜா நித்யா வருமான ரூபான் தர்க்க சங்கரத்துல இருக்கு. சிதாகனாதி திருஷ்டாந்தே யஸ்வரூபம் ஸ்ருதிர் ஜகோ. உதாரணத்தினால அதே போல வேற திருஷ்டாந்தம் சொல்லியிருக்கு. மணலை சொல்லியிருக்கு, சொர்ணம் சொல்லியிருக்கு. அதே போல இது இரும்பு இரும்பினோட விகாரம் ட்ரெயின் ஆனாலும் பஸ் ஆனாலும் கார் ஆனாலும் இல்லை இரும்பினோட விகாரம் மண்ணில் இருக்கின்றது தான், நம்ம உடம்புல இருக்கின்ற தாதுக்கள் தான். சிதாகனாதி திருஷ்டாந்தே யஸ்வரூபம் ஸ்ருதேர் ஜகோ ஞான ஞானகனேவேதி தம் ஞானகனமாசிரிய. அறிவு கட்டிதாங்க அந்த அறிவு கட்டி ஆசிரியக்கணும். எங்கே வெள்ளம் இருக்கோ அங்கே எறும்பு தானா வருது. அது ஒரு யாருக்கு ஞானம் தேவை இருக்கோ அவ இதுவே தானா ஆசிரியப்பான்.
ജ്ഞാനാനാമുത്തമം ജ്ഞാനം ജ്ഞാനീനാമുത്തമോ യതഃ. ஞானானாமுத்தமம் ஞானம், இதெல்லாம் பல பேருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஞானானாமுத்தமம் ஞானம், ஞானத்திலே உத்தமமான ஞானம் யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, யாரும் உபதேசம் பண்ணுவது இல்லை. இது பிடிப்பா, இது உனக்கு லோகக்ஷேமமானது அப்படின்னு ஏதோ வாசனையினால குருவை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டிய நிலையில் தான் இருக்கு. ஞானானாம் உத்தமம் ஞானம் ஞானீனாம் உத்தமோ யதः. ஞானிகள் உத்தமமா இருக்கின்றது. ஞானோத்தம இதேச்சாதம், ஞானம் உத்தமம் இருக்கிறது பிரசித்தமானது. என்னக்கா சாதி அந்நிதாச்சாதி அனிர்வஜனேச்சாதி யதார்த்தாதி ஆச்சாதி இப்படின்னு மீமாம்சா நையாயிகா இப்படி ஓரோ பேரும் சாதிவாதம் சொல்லியிருக்கு. ஞானோத்தம இதேச்சாதம், ஞானம் தான் உத்தமம் இருக்கிறது பிரசித்தம். குரு தமஹமாஸ்ரே, உத்தமமான குருவை நம்ம ஆசிரியக்கணும்னு இருக்குது நம்ம பரம்பரை. சமாசிரயம்னு சொல்றோம், சமயத்து ஆசிரியம். குருவிட்ட வித்தியை சரியா கிடைக்கிற வரைக்கும் ஆசிரியம். நெல் குத்தி ஆச்சுன்னா அது அரிசி ஆகிற வரைக்கும் தான், அது மாவாகிற வரைக்கும் குத்த வேண்டியதில்லை. அதுபோல நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்னு இருக்கிற நம்பிக்கை வர வரைக்கும் நம்ம அது படிக்கணும். அது சித்தி வரைக்கும் படிக்கிறதுனால பிரம்மசூத்திரம் ஆப்த ஞானம் நிச்சயமாக நமக்கு தேவை இருக்கு. ஞானோத்தம இதேச்சாதம் குரும் தமஹமாஸ்ரே, அந்த குருவை நான் ஆசிரியக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஞான நிஸ்ரேணி மாலம்யா, ஞானம் இருக்கின்றது ஸ்ரேணி வரிசையில் ஒன்றும் கிடையாது. பிரம்மாக்கியம் கிரிமுன்னதம், அது பரமாத்மான்னு இருக்கு ஞானம் மலைதான் உன்னதமானது. மலையாவது கஷ்டம் இருக்கு. அதுபோல குரு ஆசிரியக்கிறதுன்னு இருக்குது சாதாரண விஷயம் இல்லை. அவரோட சமயம் பார்த்து ஆடி கறக்கணும்னு அந்த மாட்டை பாடித்தான் கறக்கணும், ஆடி கறக்கணும்னு ஆடிதான் கறக்கணும். ஆனால் குருவை அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. குருவுக்கு முடியும்னா கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பான். அதுதான் குருவினுடைய விசேஷமே. ஞான நிஸ்ரேணி மாலம்யா பிரம்மாக்கியம் கிரிமுன்னதம், பிரம்மகிரின்னு இருக்கின்றது வசந்தது, ரொம்ப ரொம்ப மேலானது அர்த்தம். கிரின்னா பெரிய மரம். பிரம்மகிரின்னு சொல்லியாச்சுன்னா அது லோகத்துல மனுஷ லோகத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஞானம் பக்குவமா இருக்குன்னா. ஆரோக்கிய கிருதகிருத்தியோ எஸ்தம் ஞானகிரிமாஸ்ரயே, ஆரோக்கிய கிருதகிருத்தியா, யார் ஏறு இருக்கோ அவன் செய்ய வேண்டியதான் செஞ்சாச்சு. 10 ரூபா வாங்கிதான் திருப்பி கொடுத்தாச்சுன்னா அப்பா நான் என்னோட கர்த்தரை செஞ்சுட்டேன்னு. 10 ரூபாவுக்கு அல்ல, அந்த சமயத்துக்கு உபகாரம் பண்ணியே இருக்கின்றது தான் அந்த மதிப்பு. ஆரோக்கிய கிருதகிருத்தியோ யஹா தம் ஞானகிரிமாஸ்ரே, யார் ஆரோகம் பண்ணி பிரவൃத்தி ஆயிருக்கோ அந்த ஞானியை ஆசிரியக்க சொல்லுவோம். அதான் பரம்பரை எங்க இருக்குன்னு கேட்டான். எந்த ஒரு ஞானத்தினால இன்னொரு ஞானம் எனக்கு தேவையில்லைன்னு இருக்கின்ற நிச்சயம் ஏற்படுதோ அந்த ஞானம் தான் குரு பரம்பரையா நமக்கு கிடைக்கிறது. துர்வாதி துஷ்ட ஆதங்க விதாரண படியசே, துர்வான்னு சொன்னா இந்த தர்ப அருகம்புல்லு போல இருக்குன்னாலும் துர்வாதி துஷ்ட மாதங்கா, மாதங்கான மதையான துஷ்ட மாதங்க விதாரண படியசே, உணரணம் சாமர்த்தியத்தோட. நமஸ்ரீ சிம்ஹகிரே, இந்த சிம்மமா இருக்கு நான் மலை எங்க இருக்கு, எல்லா காட்டிலும் சிம்மம் இருக்காது, பெரிய காடா இருக்கும். குரவே திவ்ய சஷுஷே, அந்த குருவுக்கு இருக்குன்னா சஷும் சாஸ்திர சஷுஷா இருக்கு, லோக சஷுஷ் இல்லை. லோக சஷுஷா இருந்தா அவித்ய தான். அப்போ அவித்ய போயிருக்குன்னா திவ்ய சஷுஷ்ன்னு சொன்னா விவாத சமரம் திவ்யம் சொன்ன போல அழிவில்லாததாக இருக்கிறது. வித்யான்னு இருக்கின்றது அழிவே கிடையாது. அந்த வித்தியை உணரக்கூடான சக்தியும் எனக்கு முக்கியமான சக்தி அது. துர்வாதி துஷ்டமாதங்க விதாரண படியசே, மதையானைய என்ன பண்ண முடியும், அடக்கிற. அதுபோல என்ன இருக்கு, ஸ்ரீ சிம்ஹகிரே குரவே,
சிம்மகிரியா இருக்கு. சிம்மத்து சிம்மமா இருக்கு, யானைக்கு யானையா இருக்கு, ஆடுக்கு ஆடா இருக்கு. சிம்மத்து சிம்மமா இருக்கு, ஆனைக்கு யானையா இருக்கு, கஜகேசரியும் அப்பேற்பட்டான குருவுக்கு திவ்ய ஜஷுஷா இருக்கு. சாதாரண ஜஷுஸ் இல்லை. சாதாரண ஜஷுஸ் கொஞ்சம் தூரம் தான் பார்க்க முடியாது. யோகிகளுக்கு இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருக்கின்ற எந்த சமாச்சாரத்தையும் ஒரே நேரத்தில் சொல்லக்கூடாத சக்தி அநேக சரீரத்தை எடுக்க முடியும். சக்தி ஆனால் திவ்ய ஜஷு பிரத்யானம் சொல்றாங்க. துர்வாதி துஷ்ட மாதங்க விதாரண பட்டியத்தை விசேஷ தாரணம் பண்றார். புல்லிலிருந்து யானை வரை விசேஷ தாரணம் பண்றார். சர்வத்தினுடைய க்ஷேமத்தை என்னது ஏற்படுத்தக்கூடாது. சர்வருக்கும் ஆசிரியக்கிறவா ஒரு விஷயம். சர்வத்தையும் தானியண்டு இருக்கு, தாரணம் பண்ற அணையானது ஜலத்தை தாரணம் பண்ணுறதும் ஜலத்தை தாரணம் பண்ண பரமாத்மா அவளால் அவசியமான ஒரு விஷயம் இருக்குன்ற சந்தேகம் இல்லை. நம ஸ்ரீ சிம்ஹகிரே குரவே திவ்ய ஜஷுஷே. சாதாரண ஜஷுஸ் இல்லை, அசாதாரணமான பார்வை, சாஸ்திரியமான பார்வை. அது சாஸ்திரம் தெரிஞ்சதுனால இருக்கின்றது. அவள் நினைக்கிறது நடத்தம் இருக்கின்றது ஒரு விசேஷம். ஈர்ஷிதார்த்தப்பிரதோ நித்தியம். ஆசப்பிரதான அர்த்தம் இருக்கின்ற கொடுக்குற நித்தியம் கொடுத்துருக்கு. அனதானாஞ்ச தேகினா. யாரு சரீரோடையவனா இந்த குருவை நமஸ்காரம் பண்றதோ அவருக்கு கிடைக்குது. எதி எதி ஈஸ்வர தீர்த்தாக்கியம் யத்னம் பண்றவாளா இருக்கு. ஈஸ்வரனா இருக்கவா யத்னம் பண்றவா பெரிய தீர்த்தமா இருக்கு. யாரு பாஷ்யத்தை தெரிஞ்சுக்கிறானோ, யாரு வாசிகாரனோட மதத்தை தெரிஞ்சுக்கிறேனோ பெரிய ஒரு சமுத்திரம் தான். ஞான கட்டி தான், ஞான சமுத்திரம் சொல்லலாம். எதிரீஸ்வர தீர்த்தாக்கியம் நமாமி குரும் சிவம். குருன்னு சொன்னாலே சிவன், சிவன் சொன்னாலே மங்களம். மங்களமான குருவை ஆசிரியக்கணும். யத்னம் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்பவும் கிரந்தத்தில் யத்னம் பண்ணிகிட்டே இருக்கு. ஏன் யத்னம் பண்ணிகிட்டே இருக்கு? அவித்யா போகிறதுக்கா? அவித்யா அவ்வளோ சீக்கிரம் போகுமான்னு கேட்டான். யத்னம் பண்ணி பாருங்க, இப்போ தெரியும். ஆசியாதி கிரந்தங்கள் யத்னம் பண்ணும்போது தெரியும் எவ்வளோ தூரம் இருக்கு, எப்பேற்பட்ட கிரந்தம். ஈப்சிதார்த்தப்பிரதோ நித்தியம் பிரணதானாஞ்ச தேகினா. ஆசைப்பட்டு நமஸ்கரிக்கிறவாளுக்கு சாதாரண ஜீவனுக்கு எதி ஈஸ்வர தீர்த்தாக்கியம் நமாமி குரும் சிவம். மங்களத்தை கொடுக்கணும். சிவ சர்வதா சிவமா இருக்கின்றான குருவானவர் ஈஸ்வர தீர்த்தாக்கியம் பகவானோட தீர்த்தம் தான். அங்கங்கே ஒரு தடாகங்கள் இருக்கலாம், விசேஷம் இருக்கலாம், தேவ சாநித்தியம் இருக்கலாம். தேவசாஸ்திரம் சொன்னபடி நல்லா மரங்களும் கொடிகள் இருக்கிற இடத்துக்கு தேவ சாநித்தியம் இருக்கலாம். இருந்தாலும் குரு கிட்ட என்ன கிடைக்கிறது சமமாகாது. ஸ்ருதே ஸ்ருதி மஸ்தக கூடஸ்தம் அஜ்ஞான அஜ்ஞான தீப ஜேதினம். ஸ்ருதி மஸ்தக கூடஸ்தம். ஸ்ருதியினோடான தலையில் கூடஸ்தனா இருக்கு, அசஞ்சலமா இருக்கு, அதுவும் மாயிகமா இருக்கு. தம் அஜ்ஞான, அது எது மாயிகமா இருக்கு? அஜ்ஞானம் இருக்கு. ஜீவ பேதினம். அஜ்ஞானத்தை ஒழிக்க வச்சுருக்கின்றது என்ன இருக்கு? அது பிரவேசப்படுத்துறது, அதிகப்படுத்துறது, அதே உடைக்கிற பிரவேசப்படுத்துறது, பேதனம் பண்றது. ஸ்ரீமந்திர ராஜமூர்த்தினம். அது மந்திரராஜனா இருக்கு. தம் நிருசிம்ஹம் குரு மாசம். நரனும் சிம்பவமா இருக்குன்னா குரு ஆசிரியர். குரு சிம்பவம் கிடையாது. என்ன இருக்கு? விசேஷம். சிம்பவமானவனும் சிம்பம் கிடையாது, மனுஷன்தான். சிம்ம குருன்னு சொன்னா மனுஷன்தான். என்ன இருக்கு? சிம்ம பராக்கிரமத்தை ஆரோபிக்கிற கவுனமாக ஒரு விசேஷம் கொடுக்கும். ஸ்ரீமந்திர ராஜமூர்த்தி. மந்திரம் பிராமணன் ரெண்டு இருக்கு. அதாவது மந்திரம் இருக்கின்ற அர்த்தஸ்மாரகமா இருக்கின்றது, பிராமணன் இருக்கின்றது கர்மாவுக்காக விதிச்சிருக்கின்றது. ஸ்ரீமஸ்தக கூடஸ்தம். ஐஸ்வர்யமான புத்தி இருக்கிறவாரோட தலையில அஜ்ஞான தீப பேதினம். அஜ்ஞானத்தை என்ன அவளோட அஜ்ஞானத்தை உடைச்சுண்டு ஸ்ரீமந்திரராஜமூர்த்தி. அந்த மந்திரராஜமூர்த்தியா இருக்குன்னானா, ஐஸ்வர்யமா இருக்குன்னானா, வேத இப்படி சொல்லியிருக்கேன் மூர்த்தி. தம் நிருசிம்ஹம் குரு மாச. நிருசிம்ஹ குருவை ஆசிரியர். நரசிம்ம பாரதியை ஆசிரியர்களும் வித்தியை ஆசிரியர்களும் ஒரு கஷ்டம்.
അവിദ്യാച്ഛന്ന ഭാവാനാം അവിദ്യനാൽ മറയ്ക്കപ്പെട്ടിരിക്കുന്നതാണ് ഭാവങ്ങൾ. വിദ്യയിനാൽ ഭാവം ഇല്ലേന്ന് നോക്കുക. ഗുരു നൃടാം വിദ്യോപദേശിത മനുഷ്യർക്ക് വിദ്യ ഉപദേശം പண்றதுனால പ്രകാശേത് യസ് തത്വം പ്രകാശപ്പെടുത്തുക തത്വത്തെ തം വിദ്യാ തീർത്ഥമാശ്രയേ വിദ്യയെ കൊടുക്കുന്നത് பெரிய தீர்த்தம். வித்யாதானம் சர்வதானம். எல்லா தானத்தை விட பிரதானமா இருக்கு வித்யை கொடுக்குறது. அவித்யாச்சன்ன பாவான அவித்யான் மூடப்பட்டிருக்கின்றன பாவங்கள் சன்னிவர்ஷ வேத்தியமா இருக்கின்றது. திருடாம் வித்யோபதேசதா மனுஷாவுக்கு உபதேசம் பண்ணாங்கன்னா சன்னிவர்ஷம் சொன்னா கண்ணால் காணாத பார்க்கறது, காதால் கேட்கறது, முக்கால் தெரிஞ்சது தெரிஞ்சது, நாக்கால் விதி தெரியுது, தொடு உணர்ச்சி இருக்கிறது சன்னிவர்ஷத்தான் செய்யுது. ஷட் சன்னிவர்ஷத்தான் செய்யுது. 6 சன்னிவர்ஷம். அவித்யாச்சன்ன பாவானாம் அவித்யினால் மூடப்பட்டிருக்கு. சன்னிவர்ஷமாக உலகத்துல பார்த்துட்டு இருக்குங்க. திருடாம் வித்யோபதேசதா மனுஷாளுக்கு வித்யை உபதேசம் பண்ணதுனால இந்த வித்யா உபதேசம் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம் இருக்கு. பிரகாசேதய தத்துவம் தம் வித்யா தீர்த்தமாசே அந்த தத்துவத்தை பிரகாசப்படுத்துவா வித்யா தீர்த்தம் குரு. குருன்னு நம்ம பரம்பரை அப்படி உபதேசம் பண்ணுவது பழக்கம் சொல்ல. அஜ்ஞானாம் ஜாஹ்னவி தீர்த்தம் அஜ்ஞானாம் ஜாஹ்னவி தீர்த்தம் ஞானமற்ற வாழ்க்கை என்ன இருக்கு கங்கா தீர்த்தமா. வித்யா தீர்த்தம் விவேகினா விவேகமான இருக்குன்னு வித்யை தான் அவளுக்கு தீர்த்தமா இருக்கு. அஜ்ஞானாம் ஜான ஒன்றும் தெரியாத வாழ்க்கை என்ன இருக்கு எங்கேயும் ஸ்நானம் பண்ணாத ஒரு சத்தியம் எல்லாருக்கும் ஸ்நானம் பண்ண போறேன். காவேரி ஸ்நானம் பண்ணினாலும் ஸ்நானம் பண்ண வித்யா தீர்த்த விவேகேனம் அஜ்ஞானம் ஜாஹ்னவி தீர்த்தம் அஜ்ஞானம் இருக்கவாளுக்கு கங்கான்னு இருக்குன்னு தீர்த்தம். வித்யா தீர்த்தம் விவேகினா வித்யா தீர்த்தம் இருக்கிற விவேகிகளுக்கு. சர்வேஷாம் சுகதம் தீர்த்தம் எல்லாருக்கும் சுகம் இருக்கின்ற தீர்த்தம். பாரதி தீர்த்தமாசிரியே வித்யோட முக்கியா இருக்கின்றான குருவா இருக்கின்றான கர்மாச்சாரியால ஆசிரியக்கிறான்னு சொல்றேன். வித்யா தீர்த்தா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். பரம்பரை வித்யா இருக்குனால ஆச்சாரிய குருவை ஆசிரியர் கர்மாச்சாரியால ஆசிரியர். அவித்யாரண்யகாந்தாரே பிரமதாங் பிராணினாம் சதா அவித்யான்னு இருக்குந்தான காட்டுல சஞ்சரிச்சுட்டு இருக்குந்தான பிரமிச்சுட்டு இருக்குந்தான என்னத்தான் லோகத்துக்கு பிரம்மம் இருக்கு. குரு ஆசிரியம் வந்து அந்த பிரம்மம் போகும். அவித்யாரண்யகாந்தாரே பிரமதாம் பிராணினாம் சதா எல்லா பிராணிகளும் அவித்யினால பயந்து நடந்துருக்கு. வித்யா மார்கே மார்கோபதேஷ்டாரம் வித்யாரண்யம் குருமாஸ்ரே வித்யா மார்க்கத்தை உபதேசிக்கக்கூடான வித்யாரண்ய குருமாஸ்ரே வித்யாரண்யரா இருக்குனான குரு ஆசிரியர். வித்யே காடா வச்சிருக்கு. எவ்வளவு மரங்கள் இருக்கும் காட்டுல, எவ்வளவு பூக்கள் இருக்கு, எவ்வளவு பழங்கள் இருக்கும். அது சில நேரத்தில் உபயோகப்படுது, சில நேரத்தில் உபயோகப்படலை. ஆனா அது ஏதோ அன்னமாக பிராணிகளை ஆசிரியச்சுன்னு தான் இருக்கு. தற்காலிகமாகவோ சர்வகாலிகமாகவோ அனுபவம் இருக்குன்னு இருந்துதான். அவித்யாரண்ய காந்தாரே வித்யா இருக்குதான காட்டுல பிரமதாம் பிராணினாம் சதா பிராணிகளை பிரமிச்சுட்டு இருக்கு. வித்யா மார்கோபதேஷ்டாரம் யாரு வித்யா உபதேசிக்கிறாரோ வித்யாரண்யம் சொல்றாரு. அது ஒரு பரம்பரை இதுன்னா இதுவா இருக்கும். இல்லாமல் வித்யை உபதேசிக்க முடியாது. வித்யா வித்யா விவேகேனா இது வித்யா இது அவித்யான்னு உபதேசிக்கக்கூடாது குருக்கு தான் தெரியும். ஆரம் சம்சாரவாரிதே சம்சாரமாக சாகரத்தை தாண்டதுக்கு பரம்பரையா இருக்குனான ஆச்சாரியாளுக்கு பாஷ்யகாராளுக்கு தெரியறதும் பாஷ்யம் இருக்குன்னு இப்பவும் என்ன இருக்கு நடமாட்டத்துல இருக்கு. எல்லாரும் ஆசிரியிக்க முடியலன்னு இருக்குன்னா அந்த பிரமத்துக்கு காரணம் எப்பவும் அப்படித்தான் இருக்குன்னு இதுல இருந்து தெரியாது. வித்யா வித்யா விவேகேன இது வித்யா இது அவித்யான்னு விவேகம் வந்துட்டுன்னு நான் குருவாயிட்டேன். ஆரம் சம்சார வார்த்தை எப்படி சமுத்திரத்தை தாண்டவனும் தெரிஞ்சு போச்சு.
ஒரு சமுத்திரத்தை தாண்ட முடியும் இந்த கப்பலுக்குன்னு அந்த கப்பித்தானுக்கு சரியா சொல்ல முடியாது, அந்த கப்பலோட்டிக்கு சொல்ல முடியாது. ஆனால் என்ன இருக்கு, வித்யை இது அவித்யை இதுன்னு ஒரு குருக்கு தெரிஞ்சுட்டேன்னா அந்த பரம்பரையில அவ அந்த பாஷ்யத்தை தெரிஞ்சுட்டு இல்லாமல் அவளுக்கு அதை சொல்ல முடியாது. அதனோட லட்சணம் அவள் வாயிலிருந்து கேட்கும், அவகிட்ட ஆசிரியிக்கும் போது தெரியும். அவித்யாரண்ய சம்ஸ்லேஷ கிருஷானு பிருஷதாபிதா. ஆபிதான சூடுபட்டிருக்கு. அவித்யாரண்ய சம்ஸ்லேஷ அவித்யான்னு இருக்கின்றான காட்டில் சம்ஸ்ரேயே சததம் பூத்தி எதுக்காக ஆசிரியக்கணும்? சதா ஐஸ்வர்யத்துக்காக. சதா இருக்கின்ற ஐஸ்வர்யம் குரு கிட்ட மட்டும்தான். அவித்யாரண்ய சம்ஸ்லேஷ அவித்யாரண்யம் இருக்கின்ற தேசமானது. கிருஷானுபு விருஷதாபிதா அதனால ஒளியைந்து இருக்கு, தவிக்கப்படலாம். அவித்யா சம்ஸ்ரேயே சததம் பூத்தி எப்போதும் அந்த ஒளியாக கூடாது, அநாதமாக கூடாது, அநாதமாகணும். அதுக்காகத்தான் குருவாசிரியர் சம்ஸ்ரே சததம் பூத்தே சந்திரசேகர சந்திரிகா. சிவனுடைய சந்திரனா இருக்கின்றான அந்த கிரணங்களை ஆசிரியக்க சொல்ற. அந்த கிரணங்கள் தான் என்ன இருக்கு, யோகக்ஷேமத்துக்காக இருக்குன்னா அமுது. அதுதான் வித்யா. சந்திரசேகர சந்திரிகான்னு இருக்கின்றது எப்படி சந்திரனுடைய ஒளியானது தீப பிரகாசம். தீபம் இருந்தால் தான் பிரகாசம். சந்திரன் இருக்கின்றது ஒளி இருக்குன்னு அதுல ஒரு பிரகாசம் இருக்கு. அதுல இருந்து அவித்யாரண்ய சம்ஸ்லேஷ கிருஷானு பிருஷதாபிதா. அவித்யனால நாளுக்கு நாள் குறுகி 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 வருது. என்னது, அந்த கஷ்டம் இருக்கின்ற அதிகாயிண்டு வருது. அதனால கொதிக்கிற மனுஷன் என்ன பண்றதோ தெரியலையேன்னு சம்சரையே சததம் பூத்தே. அப்போ நான் நன்னாக ஐஸ்வர்யத்துக்கா ஆசிரியக்க வேண்டியது சந்திரசேகர சந்திரிகா. பரமேஸ்வரனுடைய தலையில இருக்க சந்திரனை நம்ம ஆசிரியக்கணும். பரமேஸ்வரர் சமானமானதா அந்த பாஷ்ய பரம்பரையில் பாஷ்யத்தை படித்து பாஷ்யார்த்தங்களை சொல்லப்போன நிறைய இருக்கவா ஆசிரியக்க யோகக்ஷேமம். ஆசிரியக்காமல் இருந்தாச்சுன்னா அவளுக்கு சிரமத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குறைச்சல். அவித்யாக்கிய திபத்வேதி பாவே தட்சம் சமஸ்ரே. அவித்யாக்கிய திபத்வேதி பாவே. அவித்யான்னு இருக்கின்றது ரெண்டா இருக்கிறதுனால துவைதி பாவே தட்சம் சமஸ்ரே சமஸ்தனா இருக்கு ஆசிரியிக்கிறதுக்கு. நிருசிம்ஹ பாரதி சாக்கிய ஹரிம் ஸ்ருதி குஹாஸ்ரயம். ஸ்ருதிக்கு ரகசியாசிரயமா இருக்கு நரசிம்ஹ பாரதி. அவித்யாக்கிய திபதே தீபாவே ரெண்டு பாதமா இருக்கின்றான, புத்தி பாவமா இருக்கின்றான, சமர்த்தனா இருக்கின்றான, சமாஸ்ரயே ஆசிரியக்கணும். நரசிம்ஹ பாரதி சாக்கியம் நரசிம்ம பாரதி இருக்கின்றான. ஸ்ரீ ஸ்ருதி குஹாசிரயம் வேதத்தையே ரகசியமா ஆசிரியிருக்கின்றான ஆச்சாரியாவா இருக்கின்றான. விசேஷம் பூஷிதமா இருக்கின்றான. உபதேசம் பண்ணக்கூடாது ஆச்சாரிய ஆசிரியர் சொல்றார். ஓம்